ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் உங்களை பார்ப்பதிலே நான் கிறிஸ்துவுக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் தேவனை பாடி துதித்து ஆராதிக்கும்படியாய் தேவ சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான ஒரு உந்துதலின் பெயரில் தேவனோடு நாம் என்றதான இந்த தலைப்பில் ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரை ஆராதிப்பது என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு பெரிய ஒரு ஆயுதம். இந்த காலகட்டங்களிலே நாம் தேவனை பாடி துதித்து ஆராதிப்பதற்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னங்கள் நடுவில் கடந்து வரட்டும். தேவ மகிமைகள் நடுவில் கடந்து வருவதாக. அப்பா, நாங்கள் பாடுகிற பாடல் ஆராதனையில் நீங்கள் இடைபடுங்கப்பா. உங்களுடைய அளவில்லாத பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். ஒரு அளவில்லாத ஒரு தேவ பிரசன்னம் எங்களை நிரப்பட்ட ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நீங்கள் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நீங்கள் எங்கள் நடுவில் மகிமைப்படுவீராக. நீங்கள் எங்கள் நடுவில் உயர்த்தப்படுவீராக. உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். எஸ், எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை பாடி ஒரு சில பாடல்களை பாடி தேவனை நாம் துதிக்கப் போகிறோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன் என்ற பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். சேர்ந்து பாடுவோம். வேதம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது, உம்மை நம்புகிறவர்களை உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பியிருக்கிறவர்கள் மேலே உம்முடைய நன்மை மிகுந்திருக்கும் என்று எல்லாம் உற்சாகமாக சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவர். நல்ல சந்தோஷமாய் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுவோம். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஆண்டவரை நோக்கி இந்த புதிய மாதத்தில், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்திருக்கிற என் தேவ பிள்ளையே, நீங்க பலவிதமான சோதனைகளோடு, பலவிதமான வேதனைகளோடு இந்த இடத்துல நீங்கள் ஒருவேளை உங்கள் வீடுகளிலே நீங்கள் இருக்கலாம். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரை நம்பி மட்டும் இருந்து பாருங்க. உங்க வாழ்க்கை செழிக்கும். உங்க வாழ்க்கையில தேவனுடைய நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். வைக்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை. வைக்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை. சேர்ந்து சொல்வோம். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன்.
உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்தி சொல்லுங்க, ஆண்டவர் பெரியவர், அவர் உன்னதங்களிலே வீற்றிருக்கிற தேவன், அவர் நம்முடைய நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார், அவர் நம்முடைய நடுவிலே அவர் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். தெய்வ பிள்ளையே, நீங்கள் என்னோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் நம்முடைய நடுவில் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள், எல்லாம் சேர்ந்து உண்மையா, எங்கள் தேவன் நீ, எங்கள் ஆண்டவரை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விசுவாசத்தோடு, இந்த உலகத்திலே தேவனை தவிர வேறு யாருமே இந்த உலகத்திலே நமக்கு கிடையவே கிடையாது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள், உண்மையாய் சொல்லுவோம், எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோ, சேதமொன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்க மூழ்கி போகவில்லப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீ, நாங்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீங்க தான்ப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் அஷங்கலரந்தலரமா, எங்கள் ராஜாவே, நாங்கள் போற்றுகிற எங்கள் கண்மலையே. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. தேவ பிள்ளையே, ஒரு செங்கடல் போன்ற ஒரு தடைகள் உங்களுக்கு முன்பாக இருக்கலாம், ஒரு யோர்தானை போன்ற ஒரு தடைகள் உங்களுக்கு முன்பாக இருக்கலாம், எரிகோ போன்ற தடைகள் உங்கள் முன்பாக இருக்கலாம். அவைகளை உடைத்தெறிகிற தேவாதி தேவன் அவர் உங்கள் நடுவிலே வந்திருக்கிறார். அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தடையாய் நின்ற செங்கடலை இரண்டாய் பிளந்த என் தேவன் உங்க வாழ்க்கையின் முன்பாக அவர் கடந்து வந்திருக்கிறார். செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ, எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீ, கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டே. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட். எல்லாம் சேர்ந்து, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள், எல்லாம் சேர்ந்து சொல்வோம், எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள், அப்பாவை பார்த்து, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. ஒருவேளை பலவித சோதனைகளினாலே நீங்கள் ஒவ்வொரு நாள் கடந்த 7 மாதங்கள் நீங்கள் புடமிடப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த 8வது மாதத்திலே உங்களை பொன்னாய் விளங்க செய்ய அவர் போதுமான தேவன். உங்க வாழ்க்கையில வந்த எல்லா இயேசைக்கு சித்தினா எல்லாம் முடிந்து போய் ஒரு ரெகோபோத்தை துவங்க தேவன் போதுமானவர். ஹalleluya.
பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டே புது இருதயம் தந்து விட்டே எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டே எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து எல்லாம் சேர்ந்து சொல்வோம் எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் எல்லாம் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் தெய்வமே எங்கள் ராஜாவே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையே எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. ஆண்டவரே 7 மாதங்கள் உங்கள் கிருபையினால நாங்கள் கடந்து வந்தோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தில் இனி வரும் நாட்கள் எல்லாம் உங்க மகிமையை நாங்கள் நிச்சயமாய் காண்போம். உங்களுடைய அற்புதத்தை நாங்கள் நிச்சயமாய் காண்போம். அறிக்கையிடுங்க வாயினால ஒரு அதிசயங்களை நாங்கள் நிச்சயமாய் காண்போம். எஸ் வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ இனி வரும் நாட்கள் எல்லாம் உங்க மகிமதனை காண்போ மாதங்களை உமது கிருபையினால் கடந்தோ இனி வரும் நாட்கள் எல்லாம் உங்க மகிமதனை காண்போ எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடு சொல்லுங்கப்பா எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடு எல்லாம் சேர்ந்து எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையை எங்கள் உயர்ந்த கண்மலையை எங்கள் அநாதி தெய்வமே எங்கள் கோட்டையானவரே எங்கள் துரிகமானவரே நாங்கள் நம்பி இருக்க எங்கள் கேடகமானவரே எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடோ எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தெய்வம் நீ எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருக்கிற இடங்களில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க எங்கள் தெய்வமே எல்லாரும் இருக்கிற இடங்களில் நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இந்த இடத்துல இருக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க உங்க வீடுகளில் இருக்கலாம் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க இருக்கிற இடங்களில் இருந்து சொல்லுங்க எங்கள் தெய்வம் நீங்கப்பா எங்கள் ராஜா நீங்க நாங்க போற்றிடும் எங்கள் தகப்பன் நீங்க நாங்க உயர்த்துகிற எங்கள் தெய்வம் நீங்கப்பா எங்களை ஒரு நாள் கைவிடவே மாட்டீங்க இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேல் எங்களை நடத்த போதுமானவர் எங்கள் தெய்வமே எங்கள் ராஜாவே எங்கள் தெய்வம் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தெய்வம் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. தெய்வ பிள்ளைகளே இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் என்னோடு சேர்ந்து ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க எங்கள் தெய்வம் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தெய்வம் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க
ஆண்டவரை நோக்கி அதெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, அப்பா எங்கள் தெய்வமே, நாங்கள் நம்பி இருக்கும் எங்கள் கேடகமே, எங்களை ஒருபோதும் கைவிடாதவர் அப்பா, ஒரு நாள் எங்களை விட்டு விலகாத தெய்வம். அன்று ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்ன வார்த்தை, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று. தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை விட்டு ஒரு நாள் விலகல, உங்களை விட்டு ஒரு நாள் உங்களை அவர் கைவிடவே இல்லை. ஒரு தாய் தேற்றுவது போல உங்களை நான் தேற்றுவேன் என்று சொன்னவரே, எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. பலவித சோதனையினால், பலவித தேவைகளோடு இந்த இடத்துல நீங்க இருக்கலாம், பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கலாம். நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக நமக்கு செய்கிற ஒரு தேவன் உண்டு. நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர் யெகோவா ஈரே நமக்கு உண்டு. ஒருவேளை பலவிதமான வியாதிகளோடு பலவீனங்களோடு நீங்கள் இருக்கலாம், யெகோவா ரஃபா உம்முடைய தழும்புகளினால் ஒவ்வொருத்தரை சுகப்படுத்துங்கப்பா. எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. தெய்வ பிள்ளைய, தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ரூத் எழுதின புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஒரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்தினார். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. தேவ பிள்ளையே, அன்று ரூத்தை பார்த்து அந்த போவாஸ் அந்த ரூத்தினுடைய உண்மையை பார்த்து, அவள் ஒரு புறஜாதியான ஒரு தேசத்திலிருந்து, மோவாபிய ஒரு தேசத்திலிருந்து கடந்து வந்த ஒரு பெண்மணியா இருந்தாலும், அவள் தன்னுடைய மாமியாருக்கு அவள் உண்மையா இருந்தபடியினால இதையெல்லாம் கவனித்த போவாஸ் அந்த ரூத்தை பார்த்து சொல்றான், உன் செய்கைக்கு தக்க பலனை உனக்கு கர்த்தர் கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. தெய்வ பிள்ளையே, இந்த நாளிலே நாம் செய்கிற ஒவ்வொரு செய்கைகளும் கர்த்தருக்கு உண்மை உள்ளதா இருக்கும் என்றால், நம்முடைய நினைவுகள் கர்த்தருக்கு உண்மையா இருக்கும் என்றால், நம்முடைய வாயின் வார்த்தைகள் கர்த்தருக்கு உண்மையா இருக்கும் என்றால், அன்று ரூத்துக்கு சொன்ன அதே வார்த்தை, அதே தேவனாலே உங்களுக்கு ஒரு நிறைவான பலன் கிடைக்கும். ஒருவேளை மனிதனாலே நமக்கு ஒரு நிறைவான பலன் கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வந்த உனக்கு நிறைவான பலன் சாதாரணமானவன் அல்ல. அவர் கொஞ்சம் பலனை தருகிற தேவன் அல்ல, கொஞ்சம் கிருபையை தருகிற தேவன் அல்ல. அவர் பரிபூரணமான ஆசீர்வாதங்கள், பரிபூரணமான நன்மைகளை ஆண்டவரே அந்த ரூத்துக்கு அந்த போவாஸ் சொன்ன அதே வார்த்தை, நானும் அந்த ரூத்தை போல உண்மையா இருந்து தேவனுடைய கரங்களில் இருந்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, நீதிமொழிகள் புஸ்தகத்தில் அழகாய் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் உன்னை அநேகத்திலே அதிகாரியாக்குவேன் என்று. தெய்வ பிள்ளையே, நம்முடைய உண்மையை பார்க்கிற தெய்வன். ஆண்டவர்கிட்ட எல்லாரும் ஒப்பு கொடுங்க. உண்மை உள்ளவனுக்கு பரிபூரண ஆசீர்வாதம்,
உண்மை உள்ளவனுக்கு பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள ஆசையாக இருக்கிறேன். உங்க கைகளில் இருந்து நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, கர்த்தருடைய ஆசீர்வாதமே உனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதுல வேதனை வராது. உலக ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரலாம், ஆனா அதுல பல வேதனைகள் உண்டு, வீணான செலவுகள் உண்டு. அந்த பணங்கள் நம்முடைய கையில நிற்காது. ஆனால் தேவனாலே வருகிற பலன், தேவனாலே வருகிற ஆசீர்வாதம், அது தலைமுறை தலைமுறையாய் நம்முடைய சந்ததிகள் மேல் அந்த ஆசீர்வாதம் காணப்படும். அந்த ஆண்டவர்கிட்ட எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? இருக்கிற இடங்களில் ஆண்டவரை நோக்கி இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகின்றேன். நன்மைகள் நினைக்கின்றேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகின்றேன். நன்மைகள் நினைக்கின்றேன். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. இருக்கிற இடங்களை ஆண்டவரை பார்த்து கூப்பிடுங்க. இயேசுவே, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக எதிர்க்கின்றவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் எனக்கு ஒரு பந்தியாயத்தப்படுத்தி என்னை அன்பாக கனம் பண்ணினீ. எதிர்க்கின்றவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் தெய்வ பிள்ளையே, பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினே. சேர்ந்து செல்வோம். இயேசுவே, 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 இயேசு. நன்றி நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி அப்பா. நீங்க எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி, எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி அப்பான்னு சொல்லுவோமா? நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. உங்க அளவில்லாத அன்புக்காக நன்றி அப்பா, உங்க அளவில்லாத கிருபைக்காக நன்றி நன்றி
நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி 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 நாதா, அளவில்லா அன்பிற்காக. தெய்வ பிள்ளையே, அவன் நமக்கு பாராட்டின கிருபை மேலானது. நாம் இதுவரைக்கு ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் அவர் நமக்கு பாராட்டின அந்த கிருபை, அவருடைய வார்த்தை தான் நம்மளை இதுவரைக்கு நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறது. இந்த ஆராதனை கலந்து கொண்ட தெய்வ பிள்ளைகளை, இந்த நேரத்தின் கடைசி பகுதியிலே நாம் வந்திருக்கிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களில் என்னென்ன தேவைகளோடு இருக்கலாம், பலவிதமான வியாதிகள் பலவீனங்களோடு இருக்கலாம், பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு இருக்கலாம். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் என்னென்ன காரியங்களோடு இருக்கிறீங்களோ அதை ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. என்னால் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. ஆண்டவருடைய கரம் நீங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கீங்களோ உங்களை தொடும்பொழுது அவருடைய தொடுதலை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். நீ விசுவாசித்தால் தெய்வ மகிமையை காண்பாய். ஆண்டவருடைய வசனம் அதுதான் சொல்லியிருக்கிறது. நீங்கள் விசுவாசத்தோடு இந்த நேரத்தில் என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல மாலை வேளையிலும் கூட இந்த நாள் இந்த தேவனோடு நாம் என்ற நிகழ்ச்சியில் என்னோடு சேர்ந்து தேவனை ஆராதித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் நீங்கள் தொடுங்கப்பா. ஆண்டவரே, அவங்க என்னென்ன காரியங்களோடு, என்னென்ன மனதில் என்னென்ன ஏக்கங்களோடு, என்னென்ன தேவைகளோடு, எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறார்கள் என்பது உமக்கு தெரியும். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ நீங்கள் இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிற தேவன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும். இந்த நேரத்தில் எங்களோடு நீங்கள் இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆராதனைகள் மூலமாய் நாங்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்வதாக நம்முடைய கரங்களை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். மே காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிச்சயமாய் ஆசீர்வதித்து இந்த மாதத்திலே ஒரு அதிசயத்தை உங்களுக்கு காண பண்ணுவார். ரூத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாய் அவராலே உங்களுக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென், ஆமென்.